ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஒரு புது சாப்டர் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன். குட்டி இன்ட்ரோடக்ஷன் அப்படியே பார்த்துட்டா அடுத்தடுத்து போகலாமா? வாங்க பார்க்கலாம். ஸோ ஆர் யூ அவேர் தட் ஆல் ஆர்கானிசம்ஸ் ஈவன் த லார்ஜஸ்ட் சார்ட் தே லைஃப் ஃப்ரம் அ சிங்கிள் செல்? ஸோ நீங்கள் ஒரு சின்ன எறும்பு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு ஆண்ட் அதாவது சின்ன எறும்பு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஒரு பெரிய எலிஃபென்ட் எடுத்துட்டாலும் சரி, இந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்கானிசமாக இருந்தாலும் சரி, ஒரு குட்டியோண்டு ஒரு எறும்பாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எந்த ஆர்கானிசம் எடுத்து பார்த்தாலுமே அது ஒரு சிங்கிள் செல் இருந்து உருவானது தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். பட் உங்களுக்கு சில பேருக்கு டவுட் வரும். சிங்கிள் செல்னு சொல்கிற ஸ்பெர்ம் ப்ளஸ் எக் ரெண்டுமே சேர்ந்தது தானே வந்துட்டு 2 செல் சேருது இல்லை, 2 செல் சேர்ந்ததுக்கப்புறம் தானே ஒரு ஆர்கானிசம் உருவாகுதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் ஆக்சுவலாக ஒரு குட்டி பாட்டு என்னென்னா, இப்போ ஸ்பெர்ம் இருக்குது, எக் இருக்குது. இதனால தனியாக ஒரு ஆர்கானிசம் உருவாக்க முடியும், இதனால தனியாக ஒரு ஆர்கானிசம் உருவாக்க முடியாது. இது ரெண்டு ஃபியூஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடியது தான் வந்து ஒரு செல், தட் இஸ் கால்டு ஜைகோட். இப்போ அந்த ஜைகோட்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் செல் தான். அந்த ஜைகோட் தான் வந்து ஃபர்தர் டெவலப் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஆர்கானிசமாக வந்து உருவாகுது. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க எவ்ரி லைஃப் ஸ்டார்ட் ஃப்ரம் அ சிங்கிள் செல். அதாவது சிங்கிள் செல், தட் இஸ் ஜைகோட்ன்ற ஒரு சிங்கிள் செல்லேருந்து தான் எவ்வளோ காம்ப்ளெக்ஸான ஆர்கானிசமாக இருந்தாலும் உருவாகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. புரிஞ்சுங்களா? யூ மே வண்டர் ஹவு அ சிங்கிள் செல் தென் கோஸ் ஆன் டு ஃபார்ம் சச் அ லார்ஜ் ஆர்கானிசம்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஜைகோட்ல இருந்து எப்படி இவ்வளோ பெரிய ஒரு உயிரினர்லாம் உருவாகுது அப்படின்னு பார்க்குறதே வந்து ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ். எப்படி இப்படிலாம் இருக்குன்றது ஒரு வியப்பை கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. growth and reproduction are the characteristics of cells instead of all living organisms. ஸோ நீங்கள் இந்த எந்த உயிரினங்கள் எடுத்தாலும் சரி, growth-உம் ரீப்ரொடக்ஷன் தான் வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ செல். ஒரு செல்லுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் அப்படின்னு பார்க்குறது வந்து growth and reproduction வந்து சொல்கிறாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் expected indeed of all living organisms, expected of all living organisms. அதாவது இண்டீட் அப்படின்றது உங்களுக்கு கன்ஃபியூஸ் இருந்துச்சுன்னா இதை எக்ஸ்பெக்டட்ன்ற அதோட மீனிங்கு இப்போ படிச்சு பாருங்க. growth-உம் ரீப்ரொடக்ஷன் தான் வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக், ஒரு செல்லோட ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்னு சொல்லப்படுறது growth-உம் ரீப்ரொடக்ஷன் தான். இது வந்து எல்லா உயிரினங்கள்லையும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. புரிஞ்சுங்களா? ஆல் செல்ஸ் reproduce by dividing into 2 with each parental cell giving rise to 2 daughter cells each time they divide. ஸோ இப்போ ஒரு செல் இருக்குது, இந்த ஒன்று வந்து இப்போ ரெண்டாக இப்படி வந்து டிவைட் ஆயிருச்சு. புரிஞ்சுங்களா? இப்போ இதே மாதிரி ரிப்பீட்டடாக வந்து டிவைட் ஃபர்தர் நடக்க போகுது. இப்போ ஃபர்ஸ்ட் இருந்த இந்த செல்லை வந்து என்ன சொல்லுவோம், இந்த ஜைகோட்டையே நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லை வாட் எவர் இட் மேபி. இந்த செல் இருக்குல்ல, இந்த செல்லு வந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய செல்லு வந்து பேரண்டல் செல்னு சொல்லுவாங்க. அந்த இப்படி வந்து ரெண்டாக டிவைட் ஆகுது. டிவைட் ஆனதுக்கப்புறம் புதுசாக 2 செல் வந்திருக்கு பார்த்தீங்களா, இது என்னன்னு சொல்லுவோம், டாட்டர் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். புரிஞ்சுங்களா? அவ்வளோதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க பாயிண்ட். த நியூலி ஃபார்ம்டு டாட்டர் செல்ஸ் கேன் தெம்செல்ஸ் grow and divide, giving rise to the new population that is formed by the growth and division of single parental cell and its progeny. ஸோ இங்கே என்ன இப்போ சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போ ஒரு செல் இருக்குது, அந்த ஒரு செல் வந்து இப்போ ரெண்டாக டிவைட் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து பேரண்ட், இது வந்து டாட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த டாட்டர் வந்து ஃபர்தர் என்ன பண்ணும், அப்படியே கொஞ்சம் சைஸில் க்ரோ ஆகி அது ஃபர்தர் டிவைட் ஆகி ஒரு 2 செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த டாட்டர் செல்ஸுமே வந்து ஃபர்தர் க்ரோ ஆகி இது 2 வந்து டாட்டர் செல்ஸ் வந்து உருவாக்கும். ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி வந்து ஒன்று டிவைட் ஆகி ஒரு பேரண்ட் வந்து வளர்ந்து மறுபடியும் டாட்டர் செல்ஸை வந்து டிவைட் பண்ணும். அடுத்து அந்த ஜென்ரேஷன் வந்து இப்படியே நடந்து ஒரு செல் பாப்புலேஷனே வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் தென் இன் அதர் வேர்ட்ஸ், such cycles of growth and division allows the single cells to form a structure consisting of millions of cells. ஸோ இந்த மாதிரி நடந்து ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸை வந்து உருவாக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது சிம்பிளாக இந்த இங்கே பாருங்களேன், இந்த 2/2 தான். இப்போ ஒரு செல் இருக்குது, இப்போ இது 2ஆக பிரிஞ்சிருக்கு. இப்போ இந்த 2 டாட்டர் செல்ஸ் என்ன பண்ணுது, இது 2 இன்னும் 2 ப்ரொடியூஸ் பண்ணுது, 4 ஆகுது. இப்போ இந்த 4 இப்போ 8 ஆகுது, இப்போ 8 16 ஆகுது, 16 32 ஆகுது, 32 64 ஆகுது. அப்படி இங்கே 128 வருது, இங்கே 256 வருது, அப்படியே பார்த்தீங்கன்னா 512 வருது, இப்போ 124 வருது. இப்போ இப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இது அப்படியே ஃபர்தர் க்ரோ ஆகி ஒரு சிங்கிள் செல்ல இருந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கவுண்ட்டுக்கு வர அளவுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸும் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதை தான் வந்து இங்கேயே வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் வந்து இந்த ஒரு குட்டி இன்ட்ரொடக்ஷனு. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம பார்த்தாலே நமக்கு தெரியும் இப்போ எப்படி இந்த செல் இப்படி ஃபார்ம் ஆகிட்டே இருக்க போகுது, அது எப்படி டிவைட் ஆகுது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க செல் சைக்கிள். அது ஒரு சைக்கிள் அப்படின்னு வந்துட்டாலே ரிப்பீட்டடாக அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்க போகுது. இப்போ இந்த 1 பார்த்தீங்கன்னா 2ஆக டிவைட் ஆயிடுச்சு, 1 2ஆக போயிருக்கு, 2 4ஆக போகுது. ஸோ இந்த சைக்கிள் அப்படியே வந்து ஒரே ஸ்டெப் தான் ஃபார்ம் ஆகுது. தட்ஸ் வை தே கால்ட் அ சைக்கிள். இப்போ என்ன ஆகுது, இங்கே வந்து டிவைட் ஆகிட்டே வந்துட்டே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ப்ரொசீஜரில் டிவைட் ஆகிட்டே வருது.
இது ரெண்டுமே எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்து வரக்கூடிய பார்ட்ஸில் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் செல் சைக்கிளை பார்க்கலாம். ஓகே தென் கைஸ், பாய், லவ் யூ.